சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் 10ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, பயணங்கள் ரீதியாக சப்பு என்று நல்லது நடக்கும். விநாயகரை பிடித்துக்கொள்ள நன்மைகள் அதிகரிக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், மன அழுத்தம், யாரையோ நினைத்து குழம்பிக் கொள்வது, இது மட்டும்தான் சிம்மத்துக்கு காணப்படக்கூடிய அமைப்பு. உங்களை சுற்றி நிறைய பாசிட்டிவ் விஷயத்தை வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சகவாசத்தை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். நல்ல வைபுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எல்லா விதத்திலும் உங்களை தாங்குவதற்கும் உங்களுடன் இருப்பதற்கும் தெய்வ கடாட்சமும் நல்ல உறவு நட்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வருடத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் கோளர் பதிகத்தை கேட்க படிப்படியாக மன அழுத்தங்கள் குறையும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கிட்டியிருப்பதனால் ஒரு மாதிரி மன அழுத்தமெல்லாம் டக்குன்னு தீர்ந்து எதற்காக நாம் வாழ்கிறோமோ அந்த விஷயத்தில் அதீதமான சந்தோஷங்களும் ஆத்ம ரீதியான நிம்மதிகளும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.